Welcome everybody, this is Julfa on behalf of Pudiyam Academy. So, நம்ம physiology அப்படின்ற சாப்டரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இயங்கியல் அப்படின்ற சாப்டரை பார்த்துட்டு இருக்கோம். அதில் அனிமல் ஃபிசியாலஜியில் ஹியூமனோட ஃபிசியாலஜி, ஹியூமன் பாடியில் என்னென்ன செயல்பாடுகள்லாம் நடக்குது அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் லாஸ்ட் வீடியோட எண்டில் சொன்ன மாதிரி எவ்வளோ கொஷின்ஸை நம்ம அட்டென்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ கொஷின்ஸை படிக்கிறோமோ, ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி கொடுக்குறோமோ, அது மூலியமா நம்ம லேர்ன் பண்றது will be much higher than learning the syllabus one by one லைனா படிக்கிறத விட ஒவ்வொரு கொஷினை அட்டென்ட் பண்ணும் போது நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற சாப்டர் எது அப்படின்னா பிளான்ட் பிசியாலஜி. ஸோ பிளான்ட் என்ன பண்ணும் நமக்கு தெரியும், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ், ஒளி சேர்க்கையின் மூலமாக ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு கார்போஹைட்ரேட் காம்பனண்ட்டாக ஃபுட்டாக பிளான்ட் தயாரிக்கும் அப்படின்னு தெரியும். நமக்கு இன்னொன்றும் தெரியும், இந்த ஃபுட்டை உடைச்சு தான் அது எனர்ஜியாக மாற்றிட்டு அதோட வேலைங்களை செய்யறதுக்கு, வேலைன்னா என்ன, செல்லை மல்டிப்ளை பண்ணுறது, எல்லா வேலையும் செய்யறது இந்த ஸ்டார்ச்சை பயன்படுத்தி தான் அப்படின்றதும் நமக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோவில் அண்ட் வரப்போகிற வீடியோஸ்லாம் ஒரு 1 or 2 வீடியோஸ் ஓகே என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த ப்ராசஸ் மூலமாக இந்த ஸ்டார்ச்சை பிளான்ட்டை உடைச்சு எனர்ஜியாக ஆக்கிக்குது, இந்த மாதிரி உடைக்கும் போது எவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்குது, இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ். என்னென்ன சைக்கிள்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க, எந்தெந்த சுழற்சி மூலமா இந்த கன்வர்ஷன் நடக்குது, இதை தான் நம்ம படிக்க போறோம். இந்த மாதிரி ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு குளுக்கோஸ், ஒரு கார்போஹைட்ரேட் காம்போனன்ட், இது உடையும் பொழுது அந்த ப்ராசஸை நம்ம என்ன உடைக்கிற இந்த ப்ராசஸை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, we call it as cellular respiration, செல் சுவாசித்தல் அப்படின்னு சொல்றோம். செல் சுவாசித்தல் அப்படின்னு சொல்றோம். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜென்ரலி நம்ம ஹியூமன் பிசியாலஜியில படிச்சது மாதிரி ரெஸ்பிரேஷன் அப்படின்றது ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் தான். ஆமா, அஃப்கோர்ஸ் பிளான்ட்லயுமே ரெஸ்பிரேஷன் அப்படின்றது டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற மூலியமா எந்த ஆர்கன் யூஸ் பண்ணி, ஸ்டொமேட்டா அப்படின்ற ஒரு ஆர்கனை யூஸ் பண்ணி டிரான்ஸ்பிரேஷன் மூலியமா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், அஃப்கோர்ஸ் எக்ஸஸ் வாட்டரும் வெளியே போகிற இந்த ப்ராசஸை டிரான்ஸ்பிரேஷன் ரெஸ்பிரேஷன் சொல்றோம். இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது செல்லுக்குள்ள நடக்கிற சுவாசித்தல் முறைய செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த இடத்துல தான் இந்த ஆக்சிஜன் உருவாகிறதும் கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறதும் நடக்குது. ஓகே, ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒளி சேர்க்கையின் மூலமா மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். மற்ற ப்ராசஸ்ல இதுவும் கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். மற்ற ப்ராசஸ்லயும் கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட் என்ன பண்றது, மற்ற ப்ராசஸ்ல ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும் அப்படின்றது நமக்கு தெரியும். இது இந்த டைப் ஒளி சேர்க்கையின் மூலம் மட்டும்தான் நடக்கும். ஓகே, எஸ். அப்போ என்ன சொன்னா, உங்களுக்கு ஸ்டார்ச் அப்படின்ற குளுக்கோஸ் காம்போனண்ட்டை ஒரு சில சைக்கிள் சுழற்சிகள் மூலியமா உடைக்கப்பட்டு நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னு சொன்னேன். இந்த எனர்ஜி எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா, ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டா தான் ஒரு இதைதான் பாருங்க, ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த எனர்ஜி எப்படி இருக்கும், ஏடிபி அப்படின்ற வடிவில தான் இருக்கும். ஓகே, இந்த மூலக்கூறுகளின் வடிவத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது. ஓகே, ஏடிபின்ற வடிவில தான் இந்த எனர்ஜி இருக்கும். ஓகே,
அப்போ எந்தெந்த சுழற்சி மூலியமா இந்த சுவாசித்தல் அப்படின்றது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 4 சுழற்சிகள் இருக்கு, 4 சைக்கிள்ஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த சாப்டர்ல நீங்க மார்க்கை எடுத்துட்டு போகலாம். நல்லா லிசன் பண்ணுங்க. கிளைகோலைசிஸ், ஆக்சிடேட்டிவ் decarboxylation of pyruvic acid, Krebs cycle, electron transport chain. 4 cycles involve ஆறாங்க. இதுல கேட்கக்கூடிய questions என்ன தெரியுமா? இந்த 4 சுழற்சியும் நடத்து முடிஞ்சு எவ்வளோ ATP ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த questions கண்டிப்பா வரும். அண்ட் கிளைகோலைசிஸ் எண்டில் எவ்வளோ ATP கிடைக்குது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல எவ்வளோ ATP கிடைக்குது, இந்த மாதிரி questions வர சான்சஸ் இருக்கு. ஓகே, என்னென்ன ப்ராசஸ் சுழற்சி? சர்க்கரை சிதைவு அப்படின்ற கிளைகோலைசிஸ், பைருவிக் அமிலத்தின் கார்பாக்சைல் நீக்கம் டீகார்பாக்சிலேஷன், கிரெப்ஸ் சுழற்சி மற்றும் எதிர்மின் போக்குவரத்து சங்கிலி. ஓகே, எஸ். இப்போ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அதாவது எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம், இப்போ பிளான்ட்ல மட்டுமா கிளைகோலைசிஸ் நடக்கும் அப்படின்றது இல்லை, எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல உயிர் வாழுதோ அந்த ஆர்கானிசம் எல்லாமே இப்ப நம்ம படிக்க போற 4 சைக்கிளை தான் பின்பற்றி இருக்கும். ஓகே, ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை ஃபாலோ பண்ற எல்லா அனிமல்ஸுமே கிளைகோலைசிஸ், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், கிரெப்ஸ் சைக்கிள் அண்ட் ஃபைனலி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இந்த 4 சுழற்சிகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். ஓகே, அந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் இப்ப நம்ம படிக்க போறோம். உணவின் ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜன் இருக்கும் போது நிகழ்வது போலவே ஆக்சிஜன் இல்லாத போதும் நிகழும் செயல்முறையாகும். ஆமா, இது ரெஸ்பிரேஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெஸ்பிரேஷன் 2 வகையில நடக்கலாம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வகையிலும் நடக்கலாம், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். அதாவது ஆக்சிஜன் இல்லாதப்போ ஒரு டைப் ஃபாலோ பண்ணும் அனிமல்ஸ், ஆக்சிஜன் இருக்கிறப்போ ஒரு டைப் ஃபாலோ பண்ணும். அதுல காற்றுள்ள சுவாசம், காற்று சுவாசமும் காற்றில்லா சுவாசம் முறைன்னு 2 வகையில காற்று சுவாசம் முறையை தான் இப்ப நம்ம படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? காற்று சுவாசம். அதோட ஃபார்முலா பாருங்க. குளுக்கோஸ் அப்படின்ற ஸ்டார்ச் இருக்கு பாத்தீங்களா, அது ஆக்சிஜனோட சேரும் போது எப்படி உடையுது பாருங்க. 6 கார்பன் டை ஆக்சைடு, 6 வாட்டர் மாலிக்யூல் பிளஸ் 2900 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி கிடைக்குது. அப்போ இதை கூட எவ்வளோ எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ ஜூல், எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ ஆற்றல் கிடைக்குதுன்னு கூட क्वेश्चंस வரலாம். அப்போ எப்படி இது கிடைக்குது? இந்த 2900 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2900 கிலோ ஜூல நான் 38 ATPs எழுதுறேன். இந்த 38 ATP நான் சொல்லிட்டேன், எனர்ஜியை செல்லு ATP வடிவத்தில் தான் சேமிச்சு வைக்கும்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த 38 ATPs எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கிளைகோலைசிஸ். ஓகே, கிளைகோலைசிஸ், ஆக்சிடேஷன், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், கிரெப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இதுல நம்ம இப்ப பார்க்க போறது கிளைகோலைசிஸ், சர்க்கரை சிதைவு. கிளைகோலைசிஸை பொறுத்த வரைக்கும் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ், இந்த குளுக்கோஸ் 2 பைருவிக் ஆசிடா, பைருவிக் அமிலமா உடைய போகுது. அப்ப கிளைகோலைசிஸ் அப்படின்றத பாருங்க, எம்டன் மேயர்ஹாஃப் பாத்வே அப்படின்னு EMPன்னு சொல்லுவாங்க, எம்டன் மேயர்ஹாஃப் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளுக்கோஸ் என்னவா இப்போ உடையுது? 2 பைருவிக் அமிலமா உடையுது. அப்போ இந்த மாதிரி உடையும் போது நல்லா நோட் பண்ணுங்க, எத்தனை ATP கிடைக்குது பாருங்க. உங்களுக்கு இங்க 2 NADH2. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைகோலைசிஸ் முடிவில் நமக்கு 4 ATPயும் 2 NADH2 மாலிகுலும் கிடைக்குது. ஓகே, எவ்வளோ ATPs ப்ரொடியூஸ் ஆகிறாங்க? 2 ATPs. 2 + 2 4 ATPயும் and 2 NADH2 மாலிகுலும் கிடைக்கிறாங்க. ஓகே, எஸ். சாரி, இங்க
yes 2 NADH2 2 NADH2 4 ATP. இதுல NADH2 ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுக்கு எவ்வளோ ஏடிபியா கன்வெர்ட் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஏடிபியா கன்வெர்ட் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அப்போ 2 3s are 6 ஏடிபி பிளஸ் இங்கே ஒரு 4 ஏடிபி. இதுல 2 ஏடிபி இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த சைக்கிள் மற்ற சைக்கிள் நடக்கும்போது யூஸ் அப் ஆயிடும். அப்போ டோட்டலி நமக்கு 2 ஏடிபி என்ன ஆகுது, வேற ப்ராசஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிக்குது. அப்போ நமக்கு இங்க எவ்வளோ கிடைக்குது, 2 ஏடிபி தான் ப்ரொடியூஸ் ஆகும். 2 NADH2வும் 2 ATPஸும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, 2 ATPs. அப்போ என்ன ஆகுது, கிளைகோலைசிஸ் முடிவில் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன் 1 NADH2 is equal to 3 ATPன்னு. அப்போ 6 ATP, இங்கே ஒரு 2 ATP. கிளைகோலைசிஸ் எண்டில் நமக்கு டோட்டலாக 8 ATP தான் கிடைக்கும். இந்த குளுக்கோஸ் சிதைவு அப்படின்ற சர்க்கரை சிதைவு அப்படின்ற கிளைகோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா 8 ATP. நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, 8 ATP. 2 NADH2 and 2 ATP ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, எஸ், ஜஸ்ட் மினிட் பாருங்க, கிளைகோலைசிஸ்ல 2 ATPயும் 2 NADH2வும் ப்ரொடியூஸ் ஆறாங்க. எஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் yes, very important question in terms of glycolysis. Glycolysis எங்க நடக்கும், very important question. சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். எங்க நடக்கும் glycolysis? சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். Remember, very important question. இந்த glycolysis அப்படின்ற சுகரை உடைக்க, கிளைகோலைசிஸ், இந்த குளுக்கோஸை உடைக்க போறோம். இந்த ப்ராசஸ் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஏடிபி 8. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க நடக்குது, சைட்டோபிளாசம், வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, குளுக்கோஸ் என்ன ஆகுது, 2 பைருவிக் அமிலமா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இங்க கிடைக்குது இல்லையா அந்த பைருவிக் அமிலம், பைருவிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா. இப்போ இதுல இருந்து கார்பாக்சில் குரூப் ரிமூவ் ஆகி அசிடைல் கோஏவா கன்வெர்ட் ஆகுது. இந்த அசிடைல் கோஏ தான் கிரெப்ஸ் சைக்கிள்குள்ள இப்ப நுழையும். ஓகே, கிரெப்ஸ் சைக்கிள்குள்ள இந்த அசிடைல் கோஏ தான் நுழையும். இந்த ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் எங்க நடக்குது, மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. எங்க நடக்குது, மைட்டோகாண்ட்ரியால. பைருவிக் அமிலம் அசிடைல் கோஏவா மாறுற இந்த ப்ராசஸ் தான் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். என்ன படிச்சோம், கார்பாக்சில் குரூப் ரிமூவ் ஆகுது. இங்க என்ன நமக்கு கிடைக்குது பாருங்க, 2 NADH2 கிடைக்குது. அப்போ 2 NADH2, ஒரு NADH2க்கு எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன், 3 ATP ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. அப்போ இது இந்த ப்ராசஸ் மூலியமா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது, 6 ATP மாலிக்யூல் நமக்கு கிடைக்குது. 6. ஓகே, அப்ப ஆல்ரெடி 8 plus 6, 8 plus 8 16, 14 ATPs இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அசிடைல் கோஏ சொன்னா, அசிடைல் கோஏ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். சிட்ரிக் ஆசிட், சிட்ரிக் அமில சுழற்சி, இல்லைன்னா TCA சைக்கிள். TCA சுழற்சி அப்படின்ற ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், இல்ல அப்படின்னா கிரெப்ஸ் சைக்கிள் அப்படின்னு 3 பேர் இருக்கு இதுக்கு. இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, இந்த சைக்கிள்குள்ள என்டர் ஆகக்கூடிய காம்பவுண்ட் பேரு அசிடைல் கோஏ. அசிடைல் கோஏ என்ன பண்ணுது, இந்த சைக்கிளை ஆரம்பிச்சு வைக்குது. இந்த சைக்கிள் நடக்கும் பொழுது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. ஒரு சைக்கிள் நடக்கும் போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அப்போ பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. இப்போ 2 தடவை இந்த சுழற்சி நடக்கும், ஏன்னா 2 பைருவிக் அமிலம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இல்லையா, அதனால. ஓகே, அப்போ நமக்கு இந்த சைக்கிள் மூலியமா எவ்வளவு கிடைக்குதுன்றத பார்ப்போம். எஸ், 1 NADH2, இங்க ஒரு NADH2, இங்க ஒரு NADH2. அப்போ 2 NADH2, 2 or 3, இங்க ஒன்னு இருக்கு பாருங்க, 3 NADH2 and 1
FADH2 and 1 ATP ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு சைக்கிளில். அப்போது இதையே டபுள் பண்ணிக்கணும். 2 பைருவிக் அமிலம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ரைட், 2 பைருவிக் அமிலம் கிடைச்சிருக்கு நமக்கு கிளைகோலைசிஸ் முறைப்படி 2 பைருவிக் அமிலம். அப்போ 2 அசிட்டைல் கோஏ. ஜஸ்ட் மினிட், ஐம் சாரி. அப்போ நமக்கு கிடைக்கிறது 6 NADH2, 2 FADH2 and 2 ATP கிடைக்கிறாங்க. அப்போ டோட்டல் இந்த கிரப் சைக்கிள்லயே எவ்வளோ ஏடிபிஸ் கிடைக்கிறாங்கன்னு கால்குலேட் பண்ணலாமா? 6 into 3 18. FADH2 ஓட ATP எவ்வளோனா ஒரு FADH2ஆல 2 ATP ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ 2 to 4 and 2 ATPs எவ்வளோ வருது? 6 14 24 plus 4 8 38 ATPs ஃபார்ம் ஆயாச்சா? எஸ். எஸ். இப்போ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இப்போ பாருங்க, கிரப் சைக்கிள் மூலமா நமக்கு எவ்வளோ 24 ATPs கிடைச்சிருக்காங்க. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் மூலமா 6 ATPs, ஐம் சாரி 6 ATPs கிடைச்சிருக்காங்க. ஐம் ரியலி சாரி. கிளைகாலைசிஸ் மூலமா 8 ATPs கிடைச்சிருக்காங்க. டோட்டலி 38 ATPs எங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? இந்த என்ன சொல்லலாம், நம்மளோட ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல நமக்கு 38 ATPs கிடைக்குது. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்றது என்னன்னா, ஃபைனலி இந்த ATP கிடைக்குது பார்த்தீங்களா, இந்த NADH2 எல்லாம் ATP-யா நான் கன்வெர்ட் ஆகும். ஒரு NADPH2 உங்களுக்கு 3 ATP-யை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு FADH2 2 ATPs ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒவ்வொரு எலக்ட்ரானா டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது கடைசியில் இது எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். ஸோ சைட்டோபிளாசம்ல கிளைகாலைசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும். மற்ற இடத்துல எல்லாம் மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். ஓகே, மைட்டோகாண்ட்ரியால ஏடிபி சிந்தேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு என்சைம் இருக்கும். சிந்தேஸ்னு சொல்லி ஒரு என்சைம் இருக்கும். சிந்தேஸ்ன்ற ஒரு என்சைம் இருக்கும். இந்த என்சைம்குள்ள எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, மாற்றி மாற்றி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் செயின்னு சொல்லுவாங்க. நம்மளோட எதிர்மின் அப்படின்றது போக்குவரத்து நடந்து இந்த ஏடிபி சிந்தேஸ் ஆக்டிவேட் ஆகி இது கூட ஏடிபி இருக்கும். இந்த ஏடிபி கூட ஒரு பாஸ்பேட் இணைஞ்சு ஏடிபியா கன்வெர்ட் ஆகும். இந்த எலக்ட்ரான் தான் இந்த என்சைமை ஆக்டிவேட் பண்ணும். இந்த எலக்ட்ரான் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா நம்ம NADPH2 அண்ட் FADH2ஆல. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபைனலி ஒரு NADH2 3 ATP-யை ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் ஒரு FADH2 2 ATP-யை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டோட்டலி நம்ம கிளைகாலைசிஸ் அண்ட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் கிரெப்ஸ் சைக்கிள் இது மூலமா 38 ATPs ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் கேஸ் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல இருக்கிற சுவாசித்தல் முறை ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல எவ்வளோ ATPs ப்ரொடியூஸ் ஆகும்? 38. கிளைகோலைசிஸ்ல 8, கிரெப்ஸ் சைக்கிள்ல 24, ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் 6. இது மட்டும் கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் அபவுட் தி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆஃப் நம்ம அந்த பிளான்ட் ஃபிசியாலஜி சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம anaerobic respiration அப்படின்ற டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். Thank you so much for watching it. Yes, we will meet you in the next video. Thank you.